அன்பானவர்களே, ஒரு நேரத்தில் மிகவும் இக்கட்டான வேளையிலே கர்த்தர் கெத்செமனே தோட்டத்தில் தனியாக மண்டியிட்டு ஜெபித்தார். அந்த நேரம் மிகவும் கஷ்டமான நேரமாக இருந்தது. அவர் எதிர்கொள்ள போகும் வேதனையை நினைத்து அவர் இருதயம் மிகுந்த துக்கத்தில் இருந்தது. அப்போது அவர் தேவனை நோக்கி, என் பிதாவே, இது சாத்தியமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும், ஆனாலும் என் சித்தமல்ல, உமது சித்தமே நடக்கட்டும் என்றார். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் ஒரு ஜெபம் மட்டுமல்ல, அது முழுமையான ஒப்பு கொடுத்த வாழ்க்கையின் சாட்சி ஆகும். கஷ்டம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் தேவனின் சித்தமே முக்கியம் என்று கர்த்தர் காட்டிய ஒரு மிகப்பெரிய உதாரணம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல சோதனைகள் இருக்கலாம். சில நேரங்களில் நாம் ஏன் இந்த பிரச்சனைகள் வருகிறது என்று கேட்கலாம். சில நேரங்களில் மனம் உடைந்து போகலாம். ஆனால் அந்த கெத்செமனே தோட்டத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த இருளான நேரத்தில் கூட கர்த்தர் தேவனின் சித்தத்தை நம்பினார். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையின் சுமைகளையும் கவலைகளையும் தேவனிடம் ஒப்படைக்கலாம். நம்முடைய சித்தம் அல்ல, தேவனின் சித்தமே நம் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, நாம் தேவனை முழு இருதயத்தோடு நம்பினால் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கவனமாய் பாதுகாப்பார். சரியான நேரத்தில் வழியை திறப்பார். ஆகையால் இன்று உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் பாரங்களையும் தேவனிடம் ஒப்படையுங்கள். அவரே உங்களுக்கு வழியும் ஒளியுமாய் இருப்பார். ஆமென்.